சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய சிறப்பு யாத்திரை குஜராத், அகமதாபாத், துவாரகா, நாகேஸ்வர், சோம்நாத், நிஷ்கலம் மகாதேவ் கடற்கோயில் இவைகள் அடங்கிய ஒரு சுற்றுலா. இந்த யாத்திரையில் அகமதாபாத், துவாரகா, போர்பந்தர், சோம்நாத், நிஷ்கலம் மகாதேவ் கோயில், குடியார் மாதா கோயில், இன்னும் நிறைய. ஏன்னா அந்த குஜராத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களை பார்க்கணும்னா 21 நாள் ஆகும்னு சொல்லிட்டு கணக்கெடுத்திருக்காங்க. நாம் 13 வருஷமாக ஆன்மீக பக்தர்களுக்கு சிறப்பான சேவை செய்து 99% நன்மதிப்பை பெற்றிருக்கிறோம். சென்னை யாத்ராஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களுக்கு எமது பணிவான வணக்கங்கள். நமது வாடிக்கையாளர்களின் அன்பு வேண்டுகோளுக்கிணங்க குஜராத் மாநிலம் துவாரகா, சோம்நாத் உள்ளடங்கிய ஒரு சுற்றுலாவை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த யாத்திரையானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நவஜீவன் எக்ஸ்பிரஸ் மூலமாக குஜராத் மாநில தலைநகர் அகமதாபாத் புறப்படுதல். அடுத்த நாள் மாலை குஜராத் தலைநகர் அகமதாபாத் சென்றடைகிறோம். சற்று ஓய்வுக்கு பின்னர் ஏசி பேருந்து மூலமாக துவாரகா நோக்கி நாம் பயணப்படுகிறோம். காலை துவாரகா சென்றடைகிறோம். துவாரகையில் திரிவேணி சங்கமம் உள்ளது. அங்கு புனித நீராடுகிறோம். மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள கிருஷ்ண திருக்கோயிலை நாம் தரிசனம் செய்கிறோம். அங்கு படித்துறைகள் உள்ளது. இந்த படித்துறைகளில் நாம் புனித நீராடலாம். ஓய்வுக்கு பின்னர் பிற்பகல் அதே ஏசி பேருந்து மூலமாக நமது சொந்த கேட்டரிங்கில் தயார் செய்யப்பட்ட மதிய உணவை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறோம். கிருஷ்ணரை கம்சனிடமிருந்து பாதுகாத்து கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள ஒரு கோட்டையில் அவரை தங்க வைத்து அவரை பாதுகாத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. கப்பல் மூலமாக நாம் சென்று சுற்றி தண்ணீர் இருக்கும் ஒரு கோட்டையில் கிருஷ்ணர் வளர்ந்த இடங்கள், திருக்கோயில்கள் அனைத்தையும் தரிசனம் செய்து மீண்டும் அதே கப்பல் மூலமாக கரைக்கு அங்கிருந்து பேருந்து மூலமாக நம் துவாரகைக்கு புறப்பட வேண்டும். இந்த இடத்தின் பெயர் பெட் துவாரகா என்று அழைக்கப்படுகிறது. பெட் துவாரகா தரிசனம் நிறைவடைந்து துவாரகை செல்லும் வழியில் நாகேஸ்வர், அதாவது இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று என்று அழைக்கிறார்கள், அந்த ஜோதிர்லிங்கத்தையும் தரிசனம் செய்துவிட்டு பின்னர் நம் துவாரகா சென்று இரவு தங்குகிறோம். அடுத்த நாள் அதிகாலை மீண்டும் அந்த பரமாத்மா கிருஷ்ணரை குழந்தை வடிவில் தரிசனம் செய்ய திருக்கோயில் செல்கிறோம். காலை நேரத்தில் பக்தி பரவசத்துடன் மிகவும் அமைதியாகவும் பக்தியாகவும் மனதிற்கு திருப்தியாகவும் அந்த தரிசனம் இருக்கும். கண்ண பரமாத்மாவை மனமுருக பிரார்த்தித்த பின்னர் பேருந்து மூலமாக காந்தி மகான் பிறந்த புண்ணிய பூமியான போர்பந்தர் நோக்கி நமது பயணம் புறப்படுகிறது. பயணத்தின் இடையில் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் வளர்ந்த இடம் மூல் துவாரகா, அங்கும் நம்ம கிருஷ்ணரை நம்ம தரிசனம் செய்கிறோம். மூல் துவாரகா நிறைவடைந்து நாம் போர்பந்தர் செல்கிறோம். போர்பந்தரில் பேருந்து நிற்கும் இடத்திலே நமது வாகனம் நிற்கும். அங்கிருந்து சிறிய ஆட்டோ மூலமாக காந்தி மகான் பிறந்த புண்ணிய பூமியான போர்பந்தர் நகரின் அழகை ரசிக்கிறோம். அவர் வாழ்ந்த இல்லமான கீர்த்தி பவன், அங்கு மிக அருமையாக அவருடைய வாழ்க்கை வரலாறை கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். நட்புக்கு எடுத்துக்காட்டாக
கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பர் சுதாமா என்று அழைக்கப்படும் குசேலருக்கு இங்கு தனி கோயில் அமைந்திருக்கிறது. அங்கே கிருஷ்ணருக்கு ஒரு திருக்கோயிலும் குசேலருக்கு ஒரு திருக்கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. நாம் சோம்நாத் நோக்கி பயணப்படுகிறோம். உலகிலேயே மிக மிக அதிக செல்வம் மிகுந்த ஒரு திருக்கோயிலாக சோமநாதீஸ்வரர் திருக்கோயில் அந்த காலத்தில் விளங்கியது. அந்த சோமநாதீஸ்வரர் திருக்கோயில் உள்ளே கால் வைத்தவுடன் நமக்கு அந்த உணர்வுகள் பிரம்மாண்டமாக தெரியும். பழைய சோமநாதீஸ்வரர் பக்கத்தில் ஒரு திருக்கோயில் அமைத்து வைத்திருக்கிறார்கள். சோமநாதேஸ்வரர் திருக்கோயிலில் இரவில் ஒரு லைட் ஷோ நடைபெறும். மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். நாம் கண்டிப்பாக அந்த லைட் ஷோ கண்டிப்பாக நாம் பார்ப்போம். அதையெல்லாம் பார்த்து நிறைவடைந்து இரவு சோம்நாத்தில் தங்குகிறோம். அடுத்த நாள் காலை சோம்நாத்தில் அமைந்துள்ள திரிவேணி சங்கமத்தில் நாம் புனித நீராட செல்கிறோம். புனித நீராடி முடித்தவுடன் அருகில் அமைந்துள்ள சூரியன் கோயில், சூரியனுக்கு என்று தனி திருக்கோயில் இங்கு அமைந்துள்ளது. சூரியன் திருக்கோயில் கிருஷ்ணனுடைய பாதங்கள் அமைத்து ஒரு கோயில் உள்ளது, ராமர் கோயில். இப்படி சோம்நாத்தை சுற்றி பல அதிசயத்தக்க விஷயங்கள் உள்ளது. அனைத்தையும் ஒரு ஆட்டோ மூலமாக சென்று தரிசனம் செய்துவிட்டு நாம் நம்முடைய தங்குமிடத்திற்கு வருகிறோம். மதிய உணவுக்கு பின்னர் பேருந்து மூலமாக நிஷ்கலங் மகாதேவ் என்கிற கடல் கோயில் நோக்கி நமது பயணம் துவங்குகிறது. இரவு கோலியாக் அருகிலுள்ள நிஷ்கலங் மகாதேவ் என்கிற ஒரு கடல் கோயிலை பார்ப்பதற்காக நாம் அங்கு சென்று இரவு தங்குகிறோம். பஞ்ச பாண்டவர்கள் போரில் ஏற்பட்ட சாபத்தினை போக்க கடலுக்கு நடுவிலே 1 கிலோமீட்டர் நாம் செல்ல வேண்டியிருக்கும். 5 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அவர்கள் வழிபட்டு அவர்களுடைய சாபத்தினை போக்கி இருக்கிறார்கள். இந்த கடலானது ஒரு குறிப்பிட்ட நேரம் விலகி நமக்கு வழிவிடுகிறது. நாம் சென்று மனம் குளிர தரிசனம் செய்து 2-3 மணி நேரம் கழித்து அந்த கடலானது மீண்டும் பழைய நிலைக்கு கரைக்கு வருகிறது. அந்த கடற்கரையில் நாம் இருந்து நீர் விலகிய பின்னர் சென்று சாமி தரிசனம் முடித்து மீண்டும் வந்து சற்று ஓய்வெடுக்கிறோம். சற்று ஓய்வுக்கு பின்னர் பேருந்து மூலமாக அகமதாபாத் நோக்கி நாம் பயணப்படுகிறோம். பயண வழியில் குடியார் அம்மன், அதாவது 51 சக்தி பீடங்களில் ஒன்றான குடியார் மாதா என்று அழைக்கிறார்கள், அங்கே வந்து நாம் சென்று தரிசனம் செய்கிறோம். இரவு அகமதாபாத்தில் தங்குகிறோம். அடுத்த நாள் காலை அகமதாபாத்தில் அமைந்துள்ள காந்தி மகான் ஆசிரமம், சபர்மதி ஆசிரமம் சென்று கண்காட்சியாக அமைத்துள்ளார்கள். அதையெல்லாம் கண்டு மனம் குளிர்கிறோம். பேருந்து மூலமாக பிரம்மாண்டமாக அமைத்துள்ள சுவாமி நாராயண் மந்திர், அதாவது அக்ஷர்தாம் என்று அழைக்கிறார்கள், அங்கே ஒரு கலாச்சார கண்காட்சி ஒன்று அமைந்துள்ளது. அதையும் நாம் வந்து பார்க்குறோம். இந்த பயணத்தில் நம்மளுடைய கேட்டரிங் தென்னிந்திய சைவ உணவு நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க. எல்லா இடங்களிலும் சுட சுட சமையல் செய்து நம்ம ஊர், ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த உணவுலாம் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. அவங்க அகமதாபாத்தில் இறங்குலேருந்து திரும்பி வர வரைக்கும் நமக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களோட குடும்பத்தில் ஒருத்தரை நாங்கள் அழைச்சின்னு போனோம்னா அப்பா அம்மாவையோ மாமனார் மாமியாரையோ வயதானவங்களையோ நாங்கள் அழைச்சின்னு போனோம். எந்த அளவு கேர் எடுத்துக்குவோமோ அது மாதிரி நாங்கள் வந்து உங்களை கேர் எடுத்து கூட்டின்னு போவோம். இது வரைக்கும் 13 வருஷமாக 30,000 யாத்திரிகர்கள் கிட்ட நாங்கள் அழைச்சின்னு போயிருக்கோம். இது நம்ம பெருமைக்கு சொல்லலை, எங்களால் முடிஞ்சது இன்னும் ஒரு 50,000-ஆவோ 1,00,000-ஆவோ ஆக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கோம். இது வட இந்திய சுற்றுலாலாம் எப்படின்னா ரயில் பயணம் முக்கியம். பயணம், பசி, பாதுகாப்பு, இது 3மே நாங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்து பண்ணுறோம். பாதுகாப்பான பயணமாக இருக்கணும், பசி இல்லாமல் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு திட்டமிட்டு நம்ம பண்ணுறோம்.
எனவே எல்லாம் வல்ல அண்ணாமலை திருவருளோடு நடைபெறுகின்ற இந்த யாத்திரையில் நீங்கள் ஒரு முன்னாடியே பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பஸ்ஸில் இருக்கை கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, 2 பேர் சேர்த்து போட்டால் லோயர் பர்த் கிடைக்கும். அது குறிப்பிட்டது தான். கடைசி நேரத்தில் பதிவு பண்ணுற லோயர் பர்த் கிடைக்கலாம், சிரமமாக இருக்கும் இல்லைங்களா. நாங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு சேவையை கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம். நமஸ்கார்.